Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனல்ல how to videos, மணி சீரியஸ், அப்புறம் டெக் டிப்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நீங்க சிம்பிளா புரிஞ்சிக்கிற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட பேன் கார்டில் இருக்கிற உங்களோட இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணுமா? அதை ஈஸியாக பண்ணலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஃபோட்டோ. நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்டேட் பண்ணணுமோ அந்த கரண்ட் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு. அது வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு ஃபைல் சைஸ் வந்து 50 KBக்குள்ளே வந்து இருக்கணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு. அந்த பழைய பேன் கார்டு எதுக்குன்னா அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து பார்த்து நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அப்படியே வந்து என்ட்ரு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பழசை எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் இருக்கிற மாதிரியே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த 3த்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு www.nsdl.com அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த மெயின் பேஜுக்கு வந்து போயிடும். லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நியூ பேன் கார்டு இந்தியன் சிட்டிசன் வந்துருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ பேன் கார்டு ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்துருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன். அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து டைட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இந்த மாதிரி வந்து இருக்கும். மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நேம்லையும் லாஸ்ட் நேம்லையும் கண்டிப்பாக வந்து உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்துருக்கும். அதில் இருக்கிற ஃபார்மேட் மாதிரி உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் வர மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் இல்லையா வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்சா கேட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஐ எம் நாட் ரோபோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் வந்து கிடைக்கும். இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. எதுக்காகனா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து மாற்ற போகிறீங்க. ஸோ அதனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்வர்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து கொரியர் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் தான் வந்து OTP வரும். சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து சொல்கிறோம். இது வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா வேணாமா வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும், நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 107 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணான்னு நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 66 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. மேலே இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அங்கே வரும். அதோட டைம் வந்து செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் வந்து யார் நேம் வந்து என்ட்ரு பண்ணி வரணும்னு கேட்டிருக்கு. ஃபாதர்ஸ் நேம் வேணும்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். மதர்ஸ் நேம் வேணும்னா மதர்ஸ் நேம் வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஆஸ் பர் உங்களோட ஆதாரில் இருக்கிற மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் அண்டு இமெயில் ஐடின்னு இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரி கோடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயிலை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து ஆதாரை வந்து கொடுத்துக்குங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கும் ஆதாரே வந்து கொடுத்துக்கலாம். அதே வந்து ஆதாரே வந்து கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பற்றி கேட்டிருக்காங்க. அதிகம் வந்து ஆதாரே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட காப்பி இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லைனா வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்செல்ஃப் ஆர் இயர் செல்ஃப்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எத்தனை டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த ஆதார் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட் தான், அதை வந்து 1 வந்து கொடுத்துக்குங்க. ப்ளேஸில் வந்து உங்களோட சிட்டி நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் எடுக்குது, எவ்வளோ சைஸில் வந்து எடுக்குதுன்னு வந்து டீட்டெயில் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோ சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து சேம் சைஸில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ சைஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டில் இருக்கிற 8 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஸ் பர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதாரில் இருக்கிற நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற பார்ட் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபீஸ் டீல் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும். 106.90 வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதால உங்களுக்கு வந்து பேடிஎம்மோட ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை முடிச்சுன்னா உங்களோட அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே உங்களோட பேன் கார்டு வந்து வந்துடும். இவ்வளோ தான் ஈஸியாக உங்களோட பேன் கார்டில் இருக்கிற ஃபோட்டோஸை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.